பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஒரு மேட்டின் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய மேட்டின் சுற்றுப்புறங்கள் அவர் நம்மை மேன்மையாக வைத்து சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே நமக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏற்ற காலத்திலே நம்மேலே ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி, பாரப்படாதபடி கர்த்தரை முற்றிலுமாய் நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாத மழையை நமக்கு பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாத மழை நமக்கு பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகம புத்தகம் 12 அதிகாரம் 2 வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அதனுடைய முந்தின வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நீ புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். லேவியராகம புத்தகம் 26 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் பொழுது நாம் வாழ்கிற இந்த பூமி தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கும். மாத்திரமல்ல, வெளியில் இருக்கிற மரங்கள் தங்கள் கனியையும் நமக்கு கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்போம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உபாகம புத்தகம் 28 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே
நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய், சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் இது எனக்கு நடக்கவில்லையே, இது இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கவே வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுவோம். ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவது மாத்திரமல்ல, நாம் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது சிறிய வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும், எந்த வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலம் வரும் பொழுது ஆசீர்வாதமான மழை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையில கூட ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷ சாலை வானம். அந்த வானங்களை நமக்காக திறப்பார். நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாம் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டோம் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நாம் அதை விசுவாசிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவரையே நாம் நம்புவோம். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை நம்மேல பொழியும். ஆண்டவர் நமக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை இன்றைக்கு திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று இங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் 3 வருடங்கள் 6 மாதங்கள் மழையை நிறுத்தி போட்டார். மறுபடியும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தார். பூமி தன் பலனை தந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அந்த கருத்துள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்காக வானத்தை அடைக்கவும் முடியும். அவர் வானத்தை திறக்கவும் வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் அப்படி ஆண்டவரிடத்திலே கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை நம்மேல் பொழிய பண்ணுவார். நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காக திறப்பார். நாம் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டோம். அநேகருக்கு கடன் கொடுத்து உதவுகிறவர்களாய் நம்மை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை அப்படியே நாம் உரிமையாக்கி கொள்வோம். நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வார்த்தையை நீர் கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வானத்தை அவர்களுக்காக திறந்து அவர்கள் மேல் மழையை பெய்ய பண்ணும். ஆசீர்வாதமான மழை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் பொழிவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதியும். பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து அவர்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றி ஆசீர்வதியும். அவர்களை திருப்தியாக்கும். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து செழிப்பாக்கும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.